நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நம்ம இந்தியன் ஆர்மி புல்வாமா தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகள் வீட தரமட்டமா இடிச்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல தீவிரவாதியோட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியோட மோசமா கைது செஞ்சிருக்காங்க. யார? நம்ம திமுக ஆட்சியை பத்தி போட்டோ ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட போடுற பொதுமக்களை கூட இல்ல, பொதுமக்களையும் பண்றாங்க. அது வேற விஷயம். யாருன்னா நம்ம பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை, அவங்க பண்ணாலும் நீங்க ஊடகத்துறை இல்ல யூடியூப் தான் சார். யூடியூப்னாலும் அது பிரஸ் அளவுக்கு இல்லைனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் லைசன்ஸ் இல்லைனாலும் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட சேனல். சரிங்களா? யூடியூப் சேனல் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தளம் யூடியூப். அதுல இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவர் கண்டிப்பா போட்டோ ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட கொடுக்குறாரு. அவர் கொடுத்த ஆதாரமே இந்த மாதிரி என் வீட்டுல மலத்தையும் சாக்கடையும் ஊத்தின நபர் சிஎம் பார்க்க வந்திருக்காரு, பொன்னாடா போத்துறாருன்னா அதுக்கு ஒரு பதிவு போட துப்பு இல்ல. அது யாருன்னு தெரியல, பொதுமக்கள் ஒருத்தர் வந்தாங்க, எனக்கு பொன்னாடா போத்துனாங்க. அவனுக்கு அந்த பொன்னாடா போத்துன நபருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் ஒரு பதிவு போட்டீங்களா? இல்ல. ஒரு வீடியோ போட்டீங்களா? வீடியோ மட்டும் போடுவீங்க. பொய் வர்றீங்க, பரப்பாதீங்களா? உண்மையா பரப்பினாலும் பொய் வர்றீங்கன்னு சொல்லுவீங்க. எக்காந்த கொண்டும் உண்மையா சொல்றவங்கள வளர்ச்சி கைக்கூலியா இருக்கா போலீஸ இது பண்ணி, அதனாலதான் என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் ஆதாரத்தோட கொடுத்தும் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்னென்ன அமலாக்கத்துறை அது கொடுத்தாலுமே ஆதாரங்களோட நேரு ஊழல்ல ஈடுபட்டிருக்காரு, லஞ்சமா 800 கோடிக்கு மேல வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு என்கொயரி இல்ல, நீங்க எஃப்ஐஆர் போட முடியல. பொறுப்பு டிஜிப்ப கல்லுக்கு போயிட்டாரு. நம்மளுக்கு என்ன தகவல்னு பொறுப்பு டிஜி போட்டிருக்க, பொறுப்பு டிஜிபி கான்ஸ்டபிள் இல்ல, பொறுப்பு டிஜி போட்டிருக்க ஒரே ஒரு மாநிலம் தமிழகம். எவ்வளவு பேர் தெரியுமா? பொறுப்பு டிஜிபியா இருக்க அமைச்சிருக்க என்ன மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளோ ஒரு பேரு போன தமிழ்நாடு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர். அந்த மாதிரி பேரு வாங்கினத பொறுப்பு டிஜிபி உட்கார வைக்கிற அளவுக்கு கேவலமா போயிடுச்சு. சரியா கொஞ்சம் கான்ஸ்டபிள் பொறுப்பு இல்ல, பொறுப்பு இந்த மாதிரி நான் இல்லாத நேரத்துல பொறுப்பா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி வீடு எல்லா ஒரு மாநிலத்தையும் இருக்கு. நான் இந்த மாதிரி எமர்ஜென்சி போற நேரத்துல பாத்துக்கிறேன் அப்படின்னு டிஜிபிய பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காரு. ஊர் மாநிலம் மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு ஒரு கேவலம் பண்றாங்க. அவங்க சுதந்திரமா அவங்க பண்டிகையை கொண்டாட விடாத மாதிரி கேவலமான அரசியல் நடந்திருக்கிறது நம்ம தமிழ்நாடு. என்ன உண்மையா சொல்றவங்களா, போட்டோ ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட சொல்றவங்களா கேவலமா நாய் பிடிக்கிற வண்டி வச்சு அந்த காலத்துல பிடிச்ச மாதிரி இப்ப போட்டோ வீடியோ பண்ணி எங்களையே பக்காவா உண்மையா சொல்ற ஆளுங்களெல்லாம் நாங்க எஃப்ஐஆர் போட்டு பொய் வந்தீங்களை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அரசு பண்ண சொல்றீங்க. இது கேவலமான அரசியல். சரிங்களா? இந்த அரசியல் 2026 எலெக்ஷன் மூடிட்டாங்க. இப்பயே சொல்ற சேப்பாக்கம் தொகுதியிலும் கொளத்தூர் தொகுதியிலும் டெபாசிட் கூட இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ வாங்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நான் சிஎம் துணை சிஎம் இல்ல, துணை சிஎம் எப்பேற்பட்டவர். ஐடி எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடந்திருந்தாரு. 1000 பேர் வேலை கொடுத்தாரு. அதை விட்டு வந்திருக்காரு. அவர் சினிமா துறையில ஏமாத்துறாங்க. அதெல்லாம் சொல்ல, அவர் உங்க அடிமட்ட தொண்டராகட்டும் நீங்களாகட்டும் சினிமா துறையில வந்தவங்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு ஆசையான்னு கேட்கற நியாயம் தான். அதே மாதிரி உங்க துணை சிஎம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. அவ்வளோ பெரிய என்ன 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாச்சும் நம்ம முதுகுல அழகு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அப்புறம் அடுத்தவங்களும் குறை சொல்லணும். சரிங்களா? உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தேங்க்யூ.